அனைவருக்கும் வணக்கம். எந்த உதடுகள் உன்னை அவமானப்படுத்தியதோ அதே உதடுகளிலிருந்து பாராட்டை பெறுவதுதான் வெற்றி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற போக்சோ ஆக்ட் 2012 பார்க்குறோம். சாப்டர் 2ல் செக்ஷுவல் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தாக்குதல், அதை பற்றி பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த செக்ஷன் 5 பார்த்து வருகிறோம். அதுவும் பியில் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அண்டு பனிஷ்மெண்ட் தேர்ஃபார், அதாவது மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்குதல் செய்தலும் மற்றும் அதற்கான தண்டனை, அது 5 and 6 இருக்குதுல்ல என்ன என்பதை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம A to U வரைக்கும் இருக்குல்ல, இதில் அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஓ பார்க்க போகிறோம். என்ன சொல்லுதுன்னா whoever, சரி, முதல் கேள்வி, ஆஸ் பர் செக்ஷன் 5 போக்சோ ஆக்டு ஓவின் படி யார் இதை செய்தால் குற்றம் என்று சொன்னால் செய்கின்ற எவர் ஒருவரும், பீயிங் இந்த என்னவாக அவர்கள் இருக்கின்ற போது என்று சொன்னால் ஓனர்ஷிப் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் ஸ்டாஃப் ஆர் எனி இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடிங் சர்வீஸ் டு த சைல்டு கமிட்ஸ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆன் த சைல்டு. வழக்கம் போல் நம்ம ஒரு படவிளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போது இது என்ன, இது சைல்டு கேர், அதாவது குழந்தைகளை என்ன பண்ணோம், இது சேவை. இப்போ இங்கே குழந்தைகள் அதில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக இருக்கின்ற ஒரு நிறுவனம் வச்சுக்கலாம். இது இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கின்ற போது இங்கே இருக்கின்ற அதனுடைய உரிமையாளர் இங்கே இருக்கார்ல, இந்த குழந்தைகள்லாம் கேர் பார்த்து இருக்காரு, சேவை இருக்குது, இங்கே இருக்கிறார்ல யாராவது உரிமையாளர், அவரோ அல்லது இந்த குழந்தைகளை இந்த இடத்துல இருக்கிற இன்ஸ்டியூஷனில் அவர் மேனேஜ்மெண்ட் பார்த்து கொண்டு இருக்கிறார், மேற்பார்வை. இந்த குழந்தைங்களாம் இங்கே போய் வெளியே போயிட்டு போது ரோடு இருக்குது பக்கத்தில், இதெல்லாம் மேற்பார்வை பார்த்து கொண்டு இருக்கின்ற மேனேஜ்மெண்ட் அவரை சார்ந்தவர். அல்லது இங்கே ஊழியர் இருப்பாங்கல்ல, அதை அங்கே குழந்தைகளை பார்த்துக்கிறது, செய்கிறது, சாப்பாடு செய்ய, இந்த மாதிரிலாம் என்னென்ன ஊழியர் ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்கிறேன், அந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள்ல, அவர்களால் இங்கே இருக்கின்ற இந்த குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க, கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கின்ற போது எந்தபடி அவர்கள் குற்றம் செய்தவராகிறார்கள் என்றால் செக்ஷன் 5 ஆஸ் ஓவின் படி குற்றம் செய்தவராகிறார். இதற்கென்ன தண்டனை எங்கே இருக்குது என்றால் செக்ஷன் 6ல் தண்டனை இருக்கின்றது. இது எவ்வாறு இந்த 5O எவ்வாறு நாம் நினைவைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், முதல்ல பாருங்கள், இங்கே ஓ இருக்குல்ல, ஓனா ஓனர்ஷிப், அதன் உரிமையாளர் என்று ஞாபகம் வச்சுனாவே. அதே மாதிரி இங்கே ஓ வருதுல்ல, ஓஏ ஸ்டாஃப், இதனுடைய ஊழியர்கள் என்று இவ்வாறாக நாம் நினைவைத்துக் கொள்ளலாம். இப்போ செக்ஷன் 5ல் பி என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஓவர் இதில் அதுதான், இதை செய்கின்ற எவரொருவரும் இதன்படி குற்றம் புரிந்தவராகிறார். பீயிங் இன் எ பொசிஷன் ஆஃப் எ ட்ரஸ்ட்டு ஆர் அத்தாரிட்டி ஆஃப் எ சைல்டு கமிட்ஸ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆன் த சைல்டு இன் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஹோம் ஆஃப் த சைல்டு எனிவேர் எல்ஸ். ஒரு படவிலத்தோடு பார்த்தா நம்ம ஈஸியாக புரியும். இப்போ இதில் இது ஹோம், அதாவது இல்லம், இதுதான். அடுத்தலாம் இன்ஸ்டிடியூஷன், நிறுவனம், இல்லை வேறு எங்கேயோ இருக்குது. இந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஓமிலையோ இன்ஸ்டிடியூஷனோ எனிவேரல்ஸ்லையோ யாருக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக நிலையில் இருக்கின்ற ஒருவர் இங்கே இருக்கிறார். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் பார்த்து இவர் தான்ப்பா, இந்த இவர்கிட்ட ஒப்படைச்சு போனால் இவரோட பொசிஷனில் இந்த குழந்தை இருந்ததுன்னா ரொம்ப நம்பிக்கையாக விட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாப்பாக இருக்கும் அப்படி என்ற ட்ரஸ்ட் பண்ணுகின்ற ஒருவர். அல்லது அத்தாரிட்டி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்துக்கொள்ளார், அவர் தான் உணவுக்கான என்ன பண்ணணும், அவர் இந்த குழந்தைய எங்கே கூட்டு போகணும், எப்படி செய்யணும், எல்லா விஷயமான ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் படைத்திருக்கின்ற அதிகாரி இங்கே இருக்கிறார். இப்போ அவர்களால் இந்த இங்கே இருக்கின்ற இந்த ஓமிலி இன்ஸ்டிடியூட்டோ எனிவேர் எல்ஸ் இங்கே இருக்கின்ற குழந்தைகள் அவர்களால் அந்த நம்பிக்கைக்குரியவராலோ அல்லது அதிகாரியாலோ என்ன பண்ணுறாரு, கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கின்ற போது அவர்கள் எந்த பிரிவின்படி போக்சோ ஆக்டில் குற்றம் புரிந்தவராகிறார்கள் என்றால் செக்ஷன் 5 ஆஃப் பி. எந்த பிரிவின்படி தண்டனை, செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இது அவுட் ஆஃப் மெமரி பாருங்கள். பின்னு பார்த்துங்க, இங்கே பின்னா பொசிஷன் ஞாபகம் வச்சு, பொசிஷன் இதை ஞாபகம் வச்சுன்னா போதும். இப்போ செக்ஷன் 5ல் கியூ என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் whoever commits penetrative sexual assault on a child knowing the child is pregnant. இப்போது ஆஸ் பர் போக்சோ ஆக்டின் படி இந்த குழந்தை, அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தை
இப்போ நமது கர்வமாக இருக்கின்றது. இவ்வாறு கர்ப்பமாக இருக்கிறது என்று தெரிந்தே என்ன பண்ணுறான், இவன் தான் குற்றவாளி வச்சுல, இவன் இந்த பெண்ணை என்ன பண்ணுறான், மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறான். அவ்வாறு செய்தான் என்று சொன்னால் ஒரு புகார் ஒன்று கொடுக்கிறார்கள் இவர்களுடைய பெற்றோர்கள். கொடுக்கின்ற போது அந்த காவல் நிலையத்தில் எந்த பிரிவின்படி இவர் குற்றம் புரிந்தவராக, அதே போன்று எந்த பிரிவின்படி தண்டனை கொடுக்கிற பிரிவாக முதல் தகவல் அறிக்கை ஆஸ் பர் பிஎன்எஸ்எஸ் 173 சப்செக்ஷன் 1 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023 பதிவு செய்யப்படும் என்றால், இவர் செய்த குற்றம் எதன்படி குற்றமாகிறது, போக்சோ ஆக்ட் 2012 என்றால் செக்ஷன் 5ல் கியூ. இந்த கியூ எப்படி இந்த வந்து சைல்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது மெமரி வச்சலான்னு சொன்னால், குழந்தை எப்படி கத்தோம் உள்ள குவான் கத்தில் அது மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சலாம். சரி, அப்போ இதற்கான தண்டனை எங்கே சொல்லப்பட்டுள்ளது? எஃப்ஐஆர் என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் 5Q ரெட் வித் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணை செய்கிறாங்க இந்த குழந்தையினுடைய அந்த குற்றம் சாட்டு சம்பந்தமாக. அப்போ இவருக்கு அந்த குற்றமானது நீதிமன்றத்திலே சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டால் என்ன தண்டனை நீதிமன்றம் இவனுக்கு வழங்கும் என்று சொன்னால் 20 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத கடுங்காவல் தண்டனை. அது என்னது, மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப். அவனுடைய இயற்கையாக மரணம் அடைகின்ற காலம் வரை அவன் என்ன பண்ணணும், நீ அந்த சிறையில் தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அண்ட் ஆல்சோ லயபிள் டு ஃபைன், அபராதம் விதிக்கப்படும். வித் டெத், மரண தண்டனை கொடுக்கலாம் இவனுக்கு என்று சொல்வது இந்த பிரிவு. இவ்வாறாக நாம் படிக்கின்ற போது அவுட் மெமரி இதற்கான பிக்சரைஸ் பண்ணணும். இப்படிலாம் படித்தது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன பண்ணோம், தேர்வு நேரத்தில் இதெல்லாம் உதவிகரமாக இருந்து சரியான பதிலினை அளித்து நாம் வெற்றி பெற முடியும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.